ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் வாழைப்பூ வச்சு எப்படி துவையல் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பட் இதில் உள்ள ஹெல்த் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டச் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனுக்காக. நம்ம சேனலில் வந்து கிவ் அவே போயிட்டுருக்கு. ப்ளீஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிவ் அவே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பால் மாதிரி கொம்பு மாதிரி இருக்கும், அதை வந்து எடுத்துடணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கப்பு மாதிரி இருக்கும், அதுவும் எடுத்துடணும். எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம வந்து மோரில் ஊற வச்சுக்கலாம். நான் வந்து கட் பண்ணாமல் அப்படியே வந்து நான் மோரில் ஊற வச்சுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வளர்ந்த வாழைப்பூ. நான் இன்றைக்கி எடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பூ. அதை வந்து நான் கட் பண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் மோரில், இல்லைனா வந்து இப்படியே முழுசாகவும் நம்ம வந்து மோரில் ஊற வச்சிடணும். ஊற வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கசப்பு தன்மையெல்லாம் அது எடுத்துடும். ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே வந்து மோரில் ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன். இது வந்து நான் பெரிய பூ எடுத்துருக்கிறதுனால எனக்கு ஒரு 1/2 கப்பு வந்து உளுந்து தேவைப்படுது. அதில் வந்து பாதி அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன். இந்த காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா காரம் வந்து கம்மியாக இருக்கும், அதனால் நான் ஒரு 10லேருந்து 12 சேர்த்துக்கிறேன். உங்கள் காஞ்ச மிளகாய்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து சேர்த்துக்கிறேன். வாஷ் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். புளி வந்து ஒன்று ஊற வச்சு சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்து இந்த மாதிரி வதக்கிற டைமில் நீங்கள் போட்டு வதக்கிக்கலாம். அப்போ நல்லா அது வந்து சாஃப்ட் ஆகிடும் அந்த புளி. இது எல்லாமே பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து அதே பேனில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இந்த ஊற வச்சுருக்கோம் இல்லையா பூ, அந்த பூவை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி நம்ம எடுத்துக்க போகிறோம். குறைஞ்சது ஒரு 7 நிமிஷம் ஆகும் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. நல்லா வதங்கணும். வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்குது. கன்சீவாக இருக்கிற லேடிஸ் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபீடிங் மதர்ஸும் வந்து அதிகமாக எடுத்துக்கும் போது பால் வந்து அதிகமாக கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அல்சர் உள்ளவங்களும் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து வாழைப்பூ வந்து எடுத்துக்கணும். கூட்டு அந்த மாதிரி செய்யும்போது வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும், சாப்பிட முடியாது. இந்த மாதிரி துவையலாக செய்யும்போது நல்லா சாப்பிட்லாம், பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. சூடான சாதத்தில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து இந்த துவையல் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா வதக்கின பூவை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டான அளவு நமக்கு தெரியும். நம்ம வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடியே உப்பு சேர்த்தோன்னா நமக்கு கரெக்டான அளவு தெரியாது. அல்சர் இருக்கிறவங்க, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. ஒரு பேனில் 4 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணி கடுகு போட்டு தாளிச்சிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் வந்து பெருங்காயம் சேர்த்து நான் வந்து துவையலில் வந்து அதை ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு நல்லது தான். ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்து ஒரு 3 டேஸ் வரைக்கும் இதை வச்சு சாப்பிட்லாம். சாதத்தில், இட்லி, தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட மீட் பண்ணுறேன். பாய் எவ்ரிவன்.